வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்காக எல்லை நிர்ணய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சந்தன் அபிரத்ன தகவல். சிங்கள அமைப்புகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க வெளியிட்ட கருத்துக்களுக்கு தேசப்பற்றுடைய பிக்குகள் முன்னணி அமைப்பு எதிர்ப்பு. திருகோணமலை கடற்கரை பகுதியில் நேற்று மாலை நிறுவப்பட்ட புத்தர் சிலை பெரும் பதற்றத்திற்கிடையில் நேற்றிரவே அகற்றம். இலங்கை பாதுகாப்பு பிரிவும் அமெரிக்காவின் மொன்டானா பாதுகாப்பு பிரிவும் இடையே கைச்சாத்திடப்பட்ட புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து கவலை. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தாலும் மாற்றுத் தரப்பு சரியாக உருவாகாததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்காக எல்லை நிர்ணய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், தெரிவுக்குழு நியமிப்பதற்கான முன்மொழிவு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தெரிவுக்குழு நியமிக்கப்பட்ட பின்னர் எல்லை நிர்ணயத்திற்கு தேவையான கால தாமதங்களை தீர்த்து மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதுவரை மாகாண சபை தேர்தலுக்கான வாக்கு முறைமை 50% தொகுதி வாரி முறையும் 50% விகிதாசார முறையும் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடனும் ஆர்வமுள்ள குழுக்களுடனும் கலந்துரையாடி ஜனநாயக ரீதியாக விரிவுபடுத்தப்பட்ட ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் கருத்து. இறுதி முடிவு இந்த கலந்துரையாடல்கள் முடிவில் எட்டப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட புதிய மாகாண சபை சட்டத்தின்படி எல்லை நிர்ணயம் அவசியம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையை முன்னிட்டு எல்லை நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கு அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதம் வரை ஆகக்கூடும் என்று பெப்ரல் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். சிங்கள அமைப்புகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க வெளியிட்ட கருத்துக்கு தேசப்பற்றுடைய பிக்குகள் முன்னணி அமைப்பின் செயலாளர் பெங்கமுவே நாலக தேரர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற கார்த்திகை வீரர் தின நிகழ்வில் ஆற்றிய உரையின் போது கடும் போக்கூடிய சிங்கள மற்றும் முஸ்லிம் அமைப்புகளுக்கு ஒரே கணக்கிலிருந்து மக்களின் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டு பெங்கமுவே நாலக தேரர், சிங்கள அமைப்புகள் வேறு எந்த நிறுவனத்தின் நிதியினையும் பயன்படுத்தி இயக்கப்படுவதில்லை. பல சிங்கள அமைப்புகளை பற்றி எமக்கு தெரியும் என்றும் அவை தங்களது தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் வழங்கும் பங்களிப்புகள் மூலம் இயங்கி வருவதாகவும் அவர் விளக்கினார். எனவே ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனினும் குற்றச்சாட்டுக்கான ஆதாரமாக குறிப்பிட்ட கணக்குகளும் அந்த நிதியை பெற்றதாக கூறப்படும் அமைப்புகளின் பெயர்களையும் ஜனாதிபதி வெளிப்படையாக அறிவித்தால் அவரது கருத்தை பரிசீலிக்க முடியும் என்றும் நாலக தேரர் கூறினார். அத்தகைய தகவல்களை வெளியிட தவறினால் பொறுப்பற்ற விதத்தில் கருத்துக்களை வெளியிடும் ஒரு நபராக ஜனாதிபதி அடையாளப்படுத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். திருகோணமலை எண்ணெய் குத வளாகத்தை இந்தியாவுடன் இணைந்து புதுப்பிக்கும் திட்டம் தொடர்பாக அரசு இதுவரை முடிவு எடுக்கவில்லை என்று எரிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். முன்னே அரசாங்கம் பெற்ற ஆர்வ வெளிப்பாடுகளை தொடர்வதா அல்லது டெரென்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட்டுடன் இணைந்து புதிய இஓஐயை அழைப்பதா என்பதில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று டெரென்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட் ஒரு ஆண்டுக்கு முன்பே 61 தொட்டிகளை கட்டுதல், இயக்குதல் மற்றும் பரிமாற்றம் அடிப்படையில் மேம்படுத்த முதலீட்டாளர்களுக்கு ஆர்வ வெளிப்பாடுகளை அளித்திருந்தது. 100 குதங்கள் கொண்ட இந்த வளாகத்தில் 61 குதங்கள் 50 ஆண்டுகள் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமரத்திற்கு சொந்தமான 20 குதங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமரத்தின் 24 குதங்களில் புதுப்பித்தல் பணிகள் தொடர்வதாகவும் 2 குதங்கள் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளதாகவும் சிபிசி இயக்குனர் மயூர நெத்திகுமாரகை தெரிவித்தார். பெரிய கப்பல்களுக்கு தேவையான குழாய் பதித்தல் மற்றும் மேம்பாட்டும் திட்டத்திலும் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கடற்கரை பகுதியில் நேற்று மாலை நிறுவப்பட்ட புத்தர் சிலை எழுந்து பெரும் பதற்றத்துக்கிடையில் நேற்று இரவு அகற்றப்பட்டது. புத்தர் சிலை சட்டவிரோதமாக நிறுவப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் உத்தரவின் பேரில் அது அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த சம்பவத்தின் காணொலியை தமது பேஸ்புக்கில் பகிர்ந்து சிலையை அகற்றிய நடவடிக்கைக்காக அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், திருகோணமலை கடற்கரையில் எந்த அனுமதிகளுமின்றி புதிய பௌத்த விகாரை ஒன்றின் கட்டுமானம் தொடங்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. நேற்று காலை கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதோடு கடலோர பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதற்காக ஏற்கனவே போலீசில் முறைப்பாடு செய்திருந்தனர்.
எனினும் அங்கிருந்து கிடைத்த வீடியோக்களில் ஒரு போலீஸ் அதிகாரி போல தோன்றும் நபர் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பதிலாக பணிகளை நிறுத்தும்படி பிக்குகளிடம் வேண்டிக் கொள்வதை மட்டுமே காண முடிந்தது. இதை தவிர நேற்று இரவு 8 மணி வரை கட்டுமானம் தொடர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீசார் தங்களது கடமைகளை செய்யாதது குறித்து அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவிடம் தாம் தெரிவித்ததையும் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை என்று அரசின் வாக்குறுதி பிக்குகள் தொடர்பான சூழலில் செயல்படவில்லை போல் தெரிகின்றது என்றும் சாணக்கியன் தெரிவித்திருந்தார். அமைச்சரின் தலையீட்டில் பின்னர் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் சட்டவிரோதமாக நடைபெறும் கட்டுமானமும் அகற்றப்படும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டத்தை சமமாக அமுல்படுத்தியதற்காக அரசுக்கும் நன்றி தெரிவித்தார். எதிர்க்கட்சியில் சம்பவம் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை பரிசீலிக்க திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர்களை இன்றைய தினம் கூட்டுவதற்கு அழைப்பு விடுத்ததாக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அறிவித்திருந்தார். மேலும் வழக்கு தாக்கல் செய்ய சட்டத்தரணிகளுடன் ஆலோசனை நடத்தவும் அவர் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை பாதுகாப்பு பிரிவும் அமெரிக்காவின் மொன்டானா பாதுகாப்பு பிரிவும் இடையே கைச்சாத்திடப்பட்ட புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து கவலை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர் மற்றும் பிவித்துரு ஹெல உரிமைய தலைவர் உதய கமன்பில. கொழும்பில் நேற்றைய தினம் அவர் தெரிவிக்கையில் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் இரு நாடுகளின் உறவுகளின் புதிய அத்தியாயம் என்று கூறியிருப்பது கவலையை ஏற்படுத்துகின்றது. இது அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக கருதப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவுடன் செய்யப்பட்ட பல ஒப்பந்தங்களை போன்று அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தங்களும் எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தகவல் வெளியிடாமை சந்தேகத்தை அதிகரிப்பதாகவும் சக்தி வாய்ந்த நாடுகளோடு ஒப்பந்தங்களை கையொப்பமிடும் போது மிகுந்த அவதானம் அவசியம் என்றும் அவர் கூறினார். வரலாற்று படைத்துறையில் நாட்டை காத்த அரசர்கள் ஒப்பந்தங்களில் நாட்டை இழந்துள்ளதாகவும் இலங்கை அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை குறைந்ததாலேயே மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தாலும் மாற்றுத்தரப்பு சரியாக உருவாகாததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். மாத்தறையில் உள்ளூராட்சி உறுப்பினர்களோடு நடைபெற்ற சந்திப்பொன்றில் அவர் கூறுகையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் வறுமை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்துள்ளது. அரசாங்கத்திற்கு வறுமை குறித்து தெளிவான கொள்கை இல்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அரசின் நெருங்கியவர்களுக்கு நன்மை செய்ய உருவாக்கப்பட்டதாகவும் அரசியல் அமைப்பு மாற்றத்தை மட்டுமே தீர்வாக காண்பது தவறானது என்றும் கூறினார். மேலும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் இளைஞர்கள் கழகங்களை பயன்படுத்தி அரசியல் பலப்படுத்தும் முயற்சி ஜனநாயகத்திற்கு கேடு விளைவிப்பதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்துவதில் மட்டும் கவனம் செலுத்தி மக்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை. வரிகளை உயர்த்தி செலவுகளை வெட்டுவதால் நாடு முன்னேறாது. அபிவிருத்தி மற்றும் நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இறுதிப் போர் முடிந்ததும் தாம் விரும்பியிருந்தால் ஆட்சியை எளிதில் கைப்பற்ற முடிந்தது என முன்னாள் ராணுவ தளபதி மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தம்மை சர்வாதிகாரி என்று விமர்சித்ததற்கு பதிலளித்த அவர் தாம் ஜனநாயகத்தை மதிக்கும் ஒருவராக இருப்பதாக கூறியுள்ளார். அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் என்னை சர்வாதிகாரி எனவும் நான் தலைவரான நாடு சர்வாதிகார பாதையில் செல்லும் எனவும் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் அது உண்மையல்ல. உண்மையில் நான் முழுமையான ஜனநாயகவாதி. நான் சர்வாதிகாரி எனில் இறுதி போருக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருப்பேன். ஆனால் அது போன்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. நான் எப்போதும் ஜனநாயக நடைமுறைகளுக்குத்தான் செயற்பட்டேன். இராணுவத்திலும் கூட சர்வாதிகார உத்தரவுகளை நான் வழங்கியதில்லை. ஆனால் நாடு முன்னேற்றமடைய வேண்டுமெனில் நாட்டை நேசிக்கும் பலமான ஒருவரின் தலைமையை அவசியம் என்று அவர் கருத்து தெரிவித்தார்.